நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. இணையான பொருளுக்குரிய தூய்மை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. கிறிஸ்துவின் மிக்க சகோதர சகோதரிகளே, வெள்ளிக்கிழமையாகி என்று ஆண்டவர் இயேசுடைய திருக்காயங்களுக்குள்ளாக நம்மை ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற இந்த நல்ல நாளிலே முழுமையாக நம்முடைய கருத்துக்கள் நிறைவேற ஆண்டவருடைய திருக்காயங்களுக்குள்ளாக நம்மை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இது இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே ஆண்டவர் இயேசு நம்முடைய வீடுகளில் பிரசன்னமாக இருக்கின்றார். நம்முடைய தொலைக்காட்சி பெட்டியிலே ஆண்டவர் பிரசன்னமாக இருக்கின்றார். நம்முடைய கைபேசியின் வழியாக ஆண்டவர் நம்மை தொடர்பு கொண்டிருக்கின்றார். அவருடைய பிரசன்னம் என்றும் அசைவாடி கொண்டிருப்பதை நாம் உணர்கின்றோம். எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருந்த போதிலும் உங்களுக்கும் எனக்கும் இந்த அற்புத ஆசீர்வாதத்தை கொடுத்து நமது வீட்டிலே அவர் வந்து தெய்வீக பிரசனத்தை கொடுத்து கொண்டிருக்கின்ற அந்த தெய்வ கருணைக்காக நன்றி சொல்லுவோம். அவருடைய தெய்வீக பிரசனம் என்று நம்மை நிலைத்திருக்க வேண்டும் என்று நான் கேட்பதை எனக்கு முன்பாகவே ஆண்டவர் தருகின்றார் என்ற நம்பிக்கையோடும் இந்த ஆராதனையை நாம் பக்தியோடு கலந்து கொள்வோம். அவருடைய பிரசன்னத்தில் நாம் திளைத்திருக்கும் பொழுது என் வாழ்வில் மகிழ்ச்சி அடைகின்றேன். என் வாழ்வில் நான் காணுகின்ற எல்லா கிருபையும் எனக்கு எடுத்து பார்ப்பதாக இருக்கின்றது என்ற உணர்வோடு ஆண்டவரை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆவியானவர் நம் மீது அசைவாடி கொண்டிருக்கின்றார். அந்த ஆவியின் வல்லமை நாம் உணர்வர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆவியானவருடைய தெய்வீக பிரசன்னத்தில் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் என்ற உணர்வோடு நாம் நம்மையே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். சீற்றி நின்று தூக்கி எடுத்தவரே
வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. எங்கள் ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உமது வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே. ஆது வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே. எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே. நாங்கள் எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுடைய திருக்காயங்களுக்குள்ளாக ஒப்புக்கொடுக்கப்படுகின்ற இந்த நாளிலே ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு தருகின்ற இறைவார்த்தையை தியானிப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 9 இறைவசனங்கள் 27 முதல் 31 முடிய. இயேசு அங்கிருந்து சென்றபோது பார்வையற்றோர் இருவர், தாவீதின் மகனே, எங்களுக்கு இரங்கும் என்று கத்திக்கொண்டே அவரை பின்தொடர்ந்தனர். அவர் வீடு வந்து சேர்ந்ததும் அந்த பார்வையாளரும் அவரிடம் வந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, நான் இதை செய்ய முடியும் என நம்புகிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ஆமையா என்றார்கள். பின்பு அவர் அவர்களின் கண்களை தொட்டு
நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும் என்றார். உடனே அவர்களின் கண்கள் திறந்தன. இயேசு அவர்களை நோக்கி, யாரும் இதை அறியாதபடி பார்த்து கொள்ளுங்கள் என்று மிக கண்டிப்பாக கூறினார். ஆனால் அவர்கள் வெளியே போய் நாடெங்கும் அவரை பற்றிய நற்செய்தியை பரப்பினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Praise the Lord. Praise the Lord. இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே நீர் நல்லவர். இயேசுவே நீர் பரிசுத்தர். இயேசுவே எங்களை காப்பவர். இயேசுவே எங்களோடு இருப்பவர். இயேசுவே எங்களை குணமாக்குபவர். Praise the Lord. Hallelujah. 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 அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பல நேரங்களில் நாம் ஆலயத்திற்கு சென்றாலும், நாம் ஜெபம் செய்தாலும், நாம் கேட்பது நமக்கு கிடைக்கவில்லையே என்று பல நேரங்களில் நாம் ஏக்கத்தோடு இருக்கலாம். எனக்கு அது கிடைக்கவில்லை என்ற காரணத்தினால் பலர் ஆண்டவரை விட்டு விலகியும் சென்றிருக்கலாம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் ஒரு அற்புதமான தேவ சிந்தை நமக்கு தருகின்றார். பார்வையற்ற இருவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு அவரை பின்தொடர்கின்றார்கள். அவர்கள் இயேசுவை பார்த்து, இயேசுவே தாவீதின் மகனே, எங்களுக்கு இரங்கும் என்று கத்திக்கொண்டே அவரை பின்தொடர்ந்தனர் என்று சொல்லுகிறார். இயேசுவே தாவீதின் மகனே, எங்கள் மீது இரங்கும் என்று தொடர்ந்து அவர்கள் கதறிக்கொண்டு செல்லுகின்றார்கள். இயேசை பின்தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கின்றார்கள். ஏனென்றால் இவரால் முடியும் எங்களுக்கு பார்வை கொடுக்க, இவர் ஒருவரால் மட்டுமே நாங்கள் நினைத்த காரியத்தை நிறைவேற்ற முடியும் என நம்பிக்கையோடு அவர்கள் செல்லுகின்றார்கள். அவ்வாறு அவர்கள் செல்லும் பொழுது ஆண்டவர் இயேசு அவர்களை பார்த்து கேட்கின்றார், நான் இதை செய்ய முடியும் என நீங்கள் நம்புகிறீர்களா? உங்கள் மீது இறங்கும் என்று சொல்லுகின்றீர்கள், உங்களுக்கு பார்வை வேண்டும் என்று சொல்லுகின்றீர்கள், உங்கள் உடலில் இருக்கிற எல்லா நோய்களும் குணமாக வேண்டும் என்று சொல்லுகின்றீர்கள், உங்கள் நினைத்த காரியம் நடைபெற வேண்டும் என்று சொல்லுகின்றீர்கள், உங்கள் கேட்பது எல்லாம் நிறைவேறும் என்று நினைக்கின்றீர்கள். ஆண்டவரே, அதே கேள்வி இன்று நமக்கு கேட்கின்றார். என் அன்பார்ந்த சகோதரனே, சகோதரி, ஏதோ நீ கேட்பதை என்னால் நிறைவேற்ற முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? நீங்கள் நம்புகிறீர்களா என்று ஆண்டவர் இயேசு அவர்களை கேட்கின்றார். அதற்கு அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஆமையா என்றார்கள். பின்பு அவர்களின் கண்களை தொட்டு, நீங்கள் நம்பியபடி உங்களுக்கு நிகழட்டும் என்று சொன்னார்கள். அவர்கள் பார்வை பெற்றார்கள் என்று விவிலியம் சொல்லுகின்றனர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இந்த ஒரு கிருபை நேரத்தில், அந்த ஆசீர்வாத நேரத்தில் ஆண்டவர் இயேசுவின் தெய்வீக பிரசன்னத்திற்கு முன்பாக நான் மண்டியிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கின்றேன். அவருடைய பிரசன்னத்தில் நாங்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். அவருடைய பிரசன்னத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். அவரால் கூடும், இயேசுவே உம்மால் கூடும், இயேசுவே தாவீதின் மகனே, எங்கள் மீது இறங்கும் என்று கத்திக்கொண்டு வந்த அந்த பார்வையற்ற மகன்களைப் போன்று நம்பிக்கையோடு விடாப்பிடியோடும் நான் இயேசுவை பற்றி கொண்டு செல்லும் பொழுது இயேசு என்னுடைய அருகாமையில் இருக்கின்றார். இயேசு எனக்கு வேண்டிய எல்லா கிருபையும் கொடுப்பவராக இருக்கிறார்.
நான் கேட்பது எனக்கு முன்பாகவே அவர் கொடுப்பவராக இருக்கின்றார். இதன் ஆசீர்வாத நேரத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, ஆண்டவர் நமது மத்தியிலே பிரசன்னமாக இருக்கின்றார். ஆண்டவர் நமது மத்தியிலே வீற்றிருக்கின்றார். இந்த பிரசன்னத்தில் நான் இருந்து கொண்டிருக்கின்ற வேளை இயேசுவின் வல்லமை, இயேசுவின் கிருபை, இயேசுவின் ஆசீர்வாதம் என்னை நிறைவாக நிரப்பும், முழுமையாக நிரப்பும். எனக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டிருக்கும். தேவ கிருபையினால் நான் நிரம்பி தழுத்து கொண்டிருக்கின்ற வேளை இயேசுவே உமக்கு கொடான கொடி நன்றி என்று சொல்லும் நேரத்திலே நம்முடைய எல்லா தேவைகளையும் அவனுடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். நற்கனை ஆண்டவருடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். நற்கனை ஆண்டவருடைய வல்ல கரத்தில் ஒப்பு கொடுப்போம். தாயின் கருவிலிருந்து நம்மை சுமந்து வந்தவர், உங்கள் ஒவ்வொருவரையும் எனது உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளேன் என்று மொழிந்தவர் நமது மத்தியிலே இருக்கின்றார். அந்த பார்வையற்ற மக்கள் இயேசுவை பார்த்து, இயேசுவே எங்கள் மீது இறங்கும் என்று கூறினார்கள். இயேசுவே தாவீதின் மகனே எங்கள் மீது இறங்கும் என்று கத்தினார்கள். அதே நம்பிக்கையோடு நாமும் ஆண்டவரை விடாப்பிடியாக பற்றிக் கொள்வோம். இன்று நாளில் இந்த உலகம் சந்திக்கின்ற போராட்டம், இந்த கொடிய வைரஸ் தாக்கி கொண்டிருக்கின்ற வேளை இதை எங்களால் தாங்க முடியவில்லை. ஆண்டவரே, ஏதோ உமது ஆலயம் அடைபட்டு இருக்கின்றது. உமை நாங்கள் ஆலயத்திலே வந்து தரிசிக்க முடியவில்லையே என்ற இயக்கத்தோடு இருக்கின்ற வேளை உம்மால் மட்டுமே கூடும். எல்லாவற்றிற்கும் நீரே நீதிமானாக இருந்து கொண்டிருக்க, எல்லாவற்றிற்கும் முடிவு கொடுப்போர் நீர் ஒருவர் மட்டுமே. எல்லாவற்றிற்கு நீதி வழங்க நீ ஒருவர் மட்டுமே. உம்மால் கூடும் ஆண்டவர், உம்மால் கூடும். ஆண்டவன் ஒப்பு கொண்டது ஜெபிப்போம். அவர் நம்முடைய சிந்தனைகளை அறிபவராக இருக்கின்றார். நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுப்பார். ஏனென்றால் அவரே என்னுடைய பாறையாக இருக்கின்றார். அவரே என்னுடைய கற்பாறையாக இருந்து கொண்டிருக்கிறார். அவர் மீது நான் கட்டப்பட்டிருக்கின்றேன். என்னுடைய நம்பிக்கை பாரின் மீது கட்டப்பட்டிருக்கின்றது. எனது கோட்டையாக இருக்கின்றார் அவர் என்ற உணர்வோடு இயேசுவற்றை நோக்கவும். ஒளி கொண்டு தேடினால் இருளில்லுமோ, உன் துணையில் வாழ்க்கை துயர் வெல்லுமோ. ஒளி கொண்டு தேடினால் இருளில்லுமோ, உன் துணையில் வாழ்க்கையில் துயர் வெல்லுமோ. தடை கோடி வரலாம், உள்ளம் தவித்தோடி விடலாம். தடை கோடி வரலாம், உள்ளம் தவித்தோடி விடலாம். ஆனால் உன் வார்த்தை உண்டு, எது போனாலும் ஒளி தஞ்சம் உண்டு.
இயேசுவே 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 நீ எந்த பாறை என்றான இயேசுவை நீ எந்த உள்ளத்தில் அடையாத தீபமே அடையாத தீபமே இயேசுவே 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 இரவுக்கும் எல்லை ஓர் விடியல் என்றோ முடிவாக வெல்வதும் நன்மை என்றோ இரவுக்கும் எல்லை ஓர் விடியல் என்றோ முடிவாக வெல்வதும் நன்மை என்றோ தளராது வாழ்வோம் அருளடையாது காப்போம் தளராது வாழ்வோம் அருளடையாது காப்போம் என்றென்று முன்னாசி கொண்டு வரும் நல்வாழ்வை கண் முன்னே கண்டு இயேசுவே 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 நீ எந்த பாறை என்றான இயேசுவே நீ எந்த உள்ளத்தில் அணையாத தீபமே அணையாத தீபமே இயேசுவே 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 நமது மத்தியிலே வீற்றிருக்கின்ற நற்கனை ஆண்டவரை நாம் போற்றுவோம். நம்முடைய சொந்த நடைமுறையில் ஆண்டவரை ஸ்துதிப்போம். இயேசுவை ஸ்துதிக்கிறோம் என்று சொல்லும் இயேசுவை ஸ்துதிக்கிறோம் என்று சொல்லும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்துதிப்போம். ஹல்லேலூயா என்று சொல்லி ஆண்டவரை ஸ்துதிப்போம். எங்கள் மத்தியில் வீற்றிருக்கும் தேவனை நமக்கு கொண்டாடப்படி நன்றி என்று சொல்லுவோம். இயேசுவே நன்றி என்று சொல்லும். கிருபை மத்தியில் வாசம் செய்கின்றவரை நன்றி என்று சொல்லும். ஆவியான தேவனை நன்றி என்று சொல்லும். அற்புதமான தேவனை எங்களுக்கு நன்றி என்று சொல்லும். இயேசுவே நன்றி என்று சொல்லும். எங்களை காண்கின்றவரை நன்றி என்று சொல்லும். எங்களை காப்பவரை நன்றி என்று சொல்லுவோம். எங்களோடு பயணம் செய்வரை நன்றி என்று சொல்லுவோம். எங்கள் சுமைகளை சுமப்பவரை நன்றி என்று சொல்லுவோம். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர் எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று சொல்வரை நன்றி என்று சொல்லுவோம். என் சுமைகளை எல்லாம் சுமந்து கொண்டிருப்பேன் நன்றி என்று சொல்லுவோம். இதை கட்டான சொல்லி நாங்கள் சந்திக்கிற எல்லா போராட்டத்திலும் எங்களை வெற்றி கொடுப்பவரை நன்றி என்று சொல்லுவோம். இயேசுவே நன்றி என்று சொல்லுவோம். இயேசுவே நன்றி என்று சொல்லுவோம். Thank you, Jesus. Hallelujah, 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 இயேசுவே 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 hallelujah, இயேசுவே போற்றுகிறோம். hallelujah, 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 கிருபையின் மத்தியில் வாசம் செய்கிறோம். பரிசுத்தரே மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். வல்லவரே மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். வார்த்தையினால் வாழ்விக்கிற இயேசுவே மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இயேசுவே மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். வானதூதர் ஆராதிக்கிற பரிசுத்தரை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். வல்லவர் நல்லவர் என்று போற்றி துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். வாழ்வளிப்பதற்காக எங்களுக்காக போராடினவரை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். கசையடிப்பட்டவரை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். முள்முடி சூட்டப்பட்டவரை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்களுக்காக திரு ரத்தம் சிந்தினவரை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்களுக்காக அவமானப்பட்டவரை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். இயேசுவே எங்களுக்காக திருச்சிலுவையில் உயர்த்தப்பட்டவரே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். இயேசுவே ஒவ்வொருவரையும் அக்னியால் மூடிக்கொண்டிருப்பவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நம்புகிறவரை சிறகு சட்டைகளினால் மூடிக்கொண்டிருக்கிறவரை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இயேசுவே
துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். இயற்கை போற்றுகிறவரை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். வானதூதர் ஆராதிக்கிற பரிசுத்தரை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். தொழுநோயாளரை சுகப்படுத்தின தெய்வமே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். மரித்தவரை எழுப்பினவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். வார்த்தையினால் சகலத்தை உண்டாக்கினவரை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். இயேசுவே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். இந்த இக்கட்டான வேலைக்காய் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நோய்வாய்ப்பட்டவர்களுக்காய் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். கொடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காய் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவரே உடைய சமாதானத்தை இழந்தோருக்காய் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நீர் தருகிற வாழ்வு ஆண்டவரை இழந்து போய் நிற்கிறவருக்காய் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நொறுக்கப்பட்டவருக்காய் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். வேதனையுற்றவருக்காய் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். காயப்பட்டவருக்காய் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அவமானப்படுவோருக்காய் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசு, நன்றி இயேசு. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. இந்த ஆசீர்வாத நேரத்தில் எண்ணற்ற மக்கள் விண்ணப்பத்தை எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய விண்ணப்பங்களை ஆண்டவருடைய திருப்பாதத்தில் வைத்து ஜெபிப்போம். வீடுகளில் இருந்து கொண்டும் கடிதங்கள் மூலமாகவும் இன்னும் தொலைபேசி மூலமாகவும் பலர் விண்ணப்பத்தை கொடுத்திருக்கிறார். இயேசுவே தாவீதின் மகனே, எங்கள் மீது இறங்குவென்று இந்த பார்வையற்ற மக்கள் ஆண்டவரை பற்றி கொண்டதும் இந்த ஆராதனை வேளையிலே என்னுடைய கருத்துக்கள் நிறைவேறும், நான் கேட்பது நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிற எல்லோரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். ஆண்டவர் கிருபையோடு ஆசீர்வதிக்கின்றார். ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். கரங்களை நீட்டி ஆசீர்வதிக்கின்றார். அவருடைய திருக்காயங்களுக்குள்ளாக நம்மை மறைத்து கொள்ளுகின்றார். நம்முடைய தேவைகளெல்லாம் ஆண்டவர் மறைத்து கொள்ளுகின்றார். நம்முடைய துன்பங்களை மறைத்து கொள்ளுகின்றார். நம்முடைய பாவங்களை மறைத்து கொள்ளுகின்றார். எவருடைய பாவங்கள் மறைக்கப்பட்ட ஒரு பேறு பெற்றவர் என்று சொல்லுகின்றார். இயேசு ஒருவரே என்னை மன்னித்துக் கொண்டிருக்கிறார். இயேசு ஒருவரை ஏற்றுக்கொள்ளுகின்றார். என்னுடைய தேவைகள் நிறைவேற்றுவதாக இருக்கின்றார். ஆண்டவரே நம்பிக்கையோடு அது பாதத்தில் சமரிக்கிற ராஜா, ஆணைகளால் அறையப்பட்டது பாதங்கள் மீது என்னுடைய விண்ணப்பத்தை வைக்கிறேன் ராஜா. உடைய கரைகளில் என்னுடைய விண்ணப்பத்தை வைக்கிறேன் ராஜா. உடைய காயங்கள் மீது என்னுடைய விண்ணப்பத்தை வைக்கிறேன் ராஜா. இயேசுவால் கூடும் என்று அண்ணன் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எண்ணற்ற மக்கள் விண்ணப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய நாளிலே கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்ட 2 சகோதரிகள் விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசுவால் கூடும், இயேசுவால் கூடும் என்ற நம்பிக்கையோடு விண்ணப்பத்தை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் தாமே அவருடைய தேவைகளை நிறைவேற்றுவதாக இருக்கின்றார். ஆண்டவர் அவருடைய நோய்களை குணமாக்குவதாக இருக்கின்றார். அவருடைய திருக்காயங்களில் அவருடைய நோய்களை குணமாக்க இருக்கின்றார் என்ற உணர்வோடு அந்த மக்களுக்காக ஜெபிப்போம். மேலுமாக எண்ணற்ற மக்கள் இந்த கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்ட எல்லா மக்களையும் ஆண்டவர் கிருபையோடு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா. இயேசுவே இறங்குவதாக. இயேசுவே இறங்குவதாக. சகோதரர்கள் மீது உமது வல்லமை இறங்குவதாக ஆண்டவரே. உடைய வல்லமை இறங்குவதாக ஆண்டவரே. நீர் நாள் சில அற்புதங்களுக்காக நன்றி. உமது வல்லமை என்னமே குணப்படுத்தப்பட்டார்கள். தேவ வசனத்தால் நிரம்புவதற்காக நன்றி. இயேசுவே நன்றி அப்பா. இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையாளர்களை ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி.
இந்நாளிலே இயேசுராஜன் என்பவர் நல்ல உடல் சுகத்திற்காக நல்லதொரு வேலை கிடைக்க வேண்டும் என்று ஒப்புக்கொண்டு ஜெபிக்கின்றார். அதே போன்று தாஸ் என்கின்ற ஒரு மகனுக்கு நல்ல உடல் சுகத்தை கொடுக்க வேண்டும் என்றும் அதே சமயத்தில் அவருடைய தேவைகள் நிறைவேற வேண்டும் என்றும் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கின்றார்கள். ராஜா என்பவர் உடல் சுகத்திற்காக நல்ல உடல் சுகம் கிடைக்க வேண்டும் என்று ஒப்புக்கொண்டு ஜெபிக்கின்றார்கள். ஆண்டவருடைய விண்ணப்பங்களை ஏற்றவராய் ஆசீர்வாதம் பொங்க அவர்களுக்கு வேண்டிய எல்லா கிருபையும் கொடுக்க வேண்டும் ஒப்புக்கொண்டு ஜெபிப்போம். தேவ கிருபையாலும் தேவ வசனத்தாலும் ஆண்டவர் நிரம்ப வேண்டும் என்று ஒப்பு கொடுப்போம். இயேசுவே தாவீதின் மகனே அவருடைய விண்ணப்பங்களை ஏற்பீராக என்று ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Thank you இயேசுவே இரக்கமண்டவரே. இயேசுராஜ் என்ற மகன் மீது வல்லமை இறங்குவதாக. தாஸ் என்ற மகனை நிறைவாக சின்னமண்டவரே. ராஜா என்ற மகனுக்கு வல்லமை இறங்குவதாக. அவருடைய எண்ணங்கள் நிறைவேற ஒப்பு கொடுக்கிற ராஜா தேவ கிருபையோடு மீது இறங்கி வல்லமையோடு அவள் தேவன் நிறைவேறாக. இயேசுவே தாவீதின் மகனை அவன் மீது இறங்கும். இயேசுவே தாவீதின் மகனை இறங்கும். இயேசுவே தாவீதின் மகனை இறங்கும். Thank you Jesus. Hallelujah. இந்த கிருபை நேரத்தில் எண்ணற்ற மக்கள் குழந்தை பாக்கியத்திற்காக விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டோடைய விண்ணப்பங்களை ஏற்று அவனுக்கு நல்லதொரு கர்ப்பத்தில் இருக்கிற கோளாறுகளை அகற்றி ஆண்டவர் ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று இயேசுவே நீயே அவர்களுக்கு குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறோம். ஆண்டவரே எம்மால் கூடும் ஆண்டவரே, உம்மால் கூடும் ஆண்டவரே. உன்னுடைய தாயார் எவ்வளவு உன்னை பெற்றெடுத்தவர்கள் மகிழ்ந்தாரோ அதே போன்ற நீர் ஏற்படுத்தப்பட்ட அந்த தாய்மார்கள் மகிழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. உடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரி வல்லமை இறங்குவதாக. சுக பிரசவத்திற்காக விண்ணப்பித்துக் கொண்டிருக்கின்ற சகோதரிகள் மீது வல்லமை இறங்குவதாக. அவருடைய தேவைகள் நிறைவேற்றாண்டவரை உம்மால் கூடும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிப்போம். அல்லேலூயா. இறங்கப்பட்டவரே மது வல்லமை நிறைவாக பணியும் ஆண்டவரே. குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற வல்லமை இறங்குவதாக. இயேசுவே தாவீதின் மகனே இறங்கும். இயேசுவே தாவீதின் மகனே இறங்கும் ஆண்டவரே. மது வல்லமை இறங்குவதாக ஆண்டவரே. சுக பிரசவத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற எல்லா சுகம் மது வல்லமை இறங்குவதாக ஆண்டவரே. அவருடைய கர்ப்பப்பை சொல்லும் ஆண்டவரே. மது வல்லமை நிரப்பி தேவ கிருபையால் நிரப்பும் ஆண்டவரே. இயேசுவே நிரப்பும் ஆண்டவரே. Thank you Jesus. Thank you Jesus. இது அந்த நேரத்தில் இந்த கொரோனா வைரஸ் நோயினால் பாதிக்கப்பட்ட எல்லா மக்களையும் ஆண்டவர் விடுதலை கொடுக்க வேண்டும் என்று பலர் விண்ணப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கொரோனா வைரஸ் நோயினால் பாதிக்கப்பட்ட சகோதர சகோதரிகளை ஆண்டவர் பூரண குணம் கொடுத்து அவர் வீட்டிற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். இடமாக இந்த கொரோனா வைரஸ் நோயினால் உலகத்தை விட்டு அகல வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆல்வின் என்கின்ற சகோதரருக்கு பூரண சுகம் கிடைக்க வேண்டும் என்றும் ஆண்டவர் நல்ல உடலுள்ள சுகத்தை கொடுத்து இந்நாள் வரை காப்பாற்றிய தேவனுக்கு நன்றி சொல்லுகின்ற வேளையில் அவரை முழுமையாக குணம் கொடுத்து நல்லதொரு மகனாக வளருகின்ற வல்லமை தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் ஒப்பு கொடுப்போம். எல்லா நோயாளிகளையும் ஆண்டவர் காப்பாற்ற வேண்டும் என்றும் மருத்துவமனையில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா சகோதர சகோதரிகளையும் ஆண்டவர் கிருபையோடு ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு பூரண குணம் கிடைக்க வேண்டும் என்றும் இயேசுவே தாவீதின் மகனை இறங்க வேண்டும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா. இயேசுவே தாவீதின் மகனை இறங்க மாட்டவரே, வல்லமையோடு இறங்க மாட்டவரே. கொரோனா வைரஸ் நோயினால் பாதிக்கப்பட்ட எல்லா சகோதர சகோதரி வல்லமை இறங்குவதாக. அந்த வைரஸ் நோய் உலகத்தை விட்டு அகற்ற மாட்டவரே. கொடுமட்டவரே இயேசுவே கொடுமட்டவரே. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank
ஜெபிக்க வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கின்றார்கள். குடும்பத்தில் இருக்கிற கஷ்டம் நீங்க வேண்டும் என்றும், குடும்பத்தில் இருக்கிற முதியோர்கள் நல்ல உடலுள்ள சுகம் கிடைக்க வேண்டும் என்றும் ஒப்புக் கொடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவர் தாமே அவருடைய விண்ணப்பங்களை ஏற்று அவருடைய குடும்பத்தில் தேவ ஆசீர்வாதத்தை நிறைய கொடுக்க வேண்டும் என்றும், குடும்பத்தில் இருக்கிற பண கஷ்டம் அகல வேண்டும் என்றும், பொருளாதார சீர்குலைகள் எல்லாம் அகல வேண்டும் என்றும் எத்தனையோ மக்கள் விண்ணப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏதோ இந்த நாளை நான் வேலையிழந்திருக்கின்றேனே, எனக்கு பொருளாதாரம் இல்லையே, நான் எப்படி வீட்டு வாடகை கட்ட முடியும், எப்படி நான் உணவு உட்கொள்ள முடியும் என்றெல்லாம் இயக்கத்தோடு இருக்கிற எல்லா சகோதர சகோதரி மீது வல்லமை இறங்குவதாக. ஆண்டவரே, கிருபையோடு இறங்கி இந்த சகோதரன் மீது உமது வல்லமை கிருபை ஆசீர்வாதம் இறங்க வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா. இறங்க மாட்டவரே, இயேசுவே இறங்க மாட்டவரே, இதோ பண கஷ்டத்தில் சகோதரன் மீது இறங்க மாட்டவரே, அவரை படி எல்லா கிருபையும் சமாதானம் என்னமாக பண கஷ்டத்தினால் துன்பப்பட்டு கடன் தொழிலால் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். எல்லா சகோதர சகோதரி வல்லமை இறங்குவதாக. தேவ கிருபை இறங்கி ஆசீர்வதிப்பதாக. இயேசுவே இறங்க மாட்டவரே, வாரும் வாரும் மாட்டவரே, வாரும் இயேசுவே தன்னுடைய மகன் 15 வயது மகன் பிரெயின் ஃபீவர் நோயினால் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்ற வேளையில் அவனுக்காக ஜெபிங்கள் என்று ஒரு சகோதரி விண்ணப்பித்திருக்கின்றார்கள். ஆண்டவர் என்று ராயபுரம் மாமியருடைய காய்ச்சலை கடிந்து கொண்டது போன்று அந்த மகனுடைய காய்ச்சலை கடிந்து கொள்ள வேண்டும் என்றும் ஆண்டவர் கிருபையோடு ஆஸ்வதிக்க வேண்டும் என ஒப்பு கொண்டது ஜெபிப்போம். இயேசுவே இறங்கி வாரும் என்று ஜெபிப்போம். ஆண்டவர் கிருபையோடு ஆசீர்வாதங்களை நிரப்ப வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த கிருபை நேரத்திலே சுகுமாரன் என்கின்ற சகோதரருடைய விண்ணப்பங்களை ஆண்டவர் கிருபையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், அவருக்கு நல்ல கிருபை ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்றும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவர் கிருபையோடு அவர்களை எண்ணங்களை ஆஸ்வதிக்க வேண்டும் என்றும், ஆண்டவர் அவருக்கு வேண்டிய கிருபை ஆஸ்வதிக்க ஜெபிப்போமா. ஹல்லேலூயா, இறங்க மாட்டவரே, இயேசுவே இறங்க மாட்டவரே, மகன் விண்ணப்பத்தை ஏற்றுள்ள மாட்டவரே, இயேசுவே தாவீதின் மகனே இறங்கும், இயேசுவே தாவீதின் மகனே இறங்கும், இயேசுவே தாவீதின் மகனே இறங்கும். வல்லமையால் நிரப்ப மாட்டவரே, கிருபையால் நிரப்ப மாட்டவரே, தேவசங்களால் நிரப்பினார். இயேசுவே இறங்க மாட்டவரே, இயேசுவே இறங்கும், இறங்க மாட்டவரே. இன்றைய நாளிலே பிறந்த நாள் விழாவை கொண்டாடுகின்ற சகோதரி லீமாரோஸுக்கு நல்ல உடல்நல சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறாள். எலிசபெத் என்கின்ற சகோதரிக்கு நல்ல உடல்நல சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று இன்றைய நாளிலே பிறந்த நாள் விழா கொண்டாடுகின்ற எல்லா சகோதர சகோதரிகளையும் ஆண்டவர் கிருபையோடு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா. ஹல்லேலூயா, இறங்க மாட்டவரே, இயேசுவே இறங்கும், இறங்கும், இறங்கும். வல்லமையால் இறங்க மாட்டவரே, இயேசுவே எல்லா கட்டுகளை அகற்றி முது வல்லமையால் இறங்க மாட்டவரே. Thank you Jesus, thank you Jesus. இயேசுவே, இந்த உலகம் சந்திக்கின்ற போராட்டத்திலிருந்து இந்த உலகத்தை மீட்டெழுந்தீராகட்டவரே, மக்களிடம் உமது ஆலயத்திற்கு வந்து ஜெபிக்கிற வல்லமையை கொண்டு மாட்டவரே. இயேசுவே இறங்கும், இயேசுவே இறங்கும், இயேசுவே இறங்க மாட்டவரே, இயேசுவே இறங்கும். Thank you Jesus, thank you Jesus. இன்னுமாக எண்ணற்ற சகோதர சகோதரிகள் வெளிநாட்டில் தான் வேலையானது மீண்டும் கிடைக்க வேண்டும் என்றும், மீண்டும் வெளிநாட்டுக்கு சென்று தன்னுடைய வேலையை தொடர்கின்ற அந்த பாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்றும், அதனால் இருக்கின்ற தடைகள் எல்லாம் அகல வேண்டும் என்றும் ஒப்பு கொடுக்கின்றார்கள். வெளிநாட்டில் இருக்கின்ற பிள்ளைகள் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்றும், தன்னுடைய உறவினர்கள் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்றும் பலர் விண்ணப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவர்களுடைய விண்ணப்பங்களை ஏற்று தொலைதூரத்தில் இருந்த போதிலும் ஆண்டவர்களுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்து நல்ல தைரியத்தை கொடுத்து இந்த போராட்டத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றும், தன்னுடைய வேலையை தொடர்ந்து அவர்கள்
கடைபிடிக்க வேண்டும் என்றும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற வேளையில் ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதியும் என்று சொல்லும். இயேசுவே தாவீதின் மகனை அவர் மீது இறங்கும் என்று சொல்லும். இயேசுவின் தாவீதின் மகனை அவருடைய விண்ணப்பங்களை ஏற்போம் என்று சொல்லும். அன்புக்குரியவர்கள், இந்த நேரத்திலே குடும்ப சமாதானத்திற்காக எண்ணற்ற மக்கள் விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறார். குடும்பத்திலே அமைதி வேண்டும் என்றும், என்னுடைய கணவர் மனமாற்றம் அடைய வேண்டும் என்றும், என்னுடைய மனைவி மனமாற்றம் அடைய வேண்டும் என்றும் விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர்களை மாற்ற வேண்டும் என்றும், ஆண்டவரை முழுமையாக அவர்களும் மாற்றி நல்லதொரு சமாதானத்தை வீட்டிலே கொடுக்க வேண்டும் என்றும், ஆண்டவர் தாமே நல்ல ஒரு கிருபையை கொடுக்க வேண்டும் விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அந்த வாலிப பிள்ளைகள் இந்த வாலிப வயதிலே ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும் என்று பல பெற்றோர்கள் விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். திருமண தடைகள் அகல வேண்டும் என்றும், திருமண தடைகள் அகன்று நல்லதொரு வரன் கிடைக்க வேண்டும் என்றும், நல்லதொரு மகன் கிடைக்க வேண்டும் என்றும் விண்ணப்பித்துக் கொண்டிருக்கின்ற அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்தையும் கிருபையோடு கொடுக்க வேண்டும் என ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இயேசுவே இறங்கி வாரும் என்று சொல்லும். இயேசுவே தாவீதின் மகனை இறங்கி வாரும் என்று சொல்லும். இயேசுவே தாவீதின் மகனை எங்கள் மீது இறங்கும் என்று சொல்லும். இயேசுவே தாவீதின் மகனை இறங்கும் என்று சொல்லுவோம். இயேசுவே இறங்கும் என்று சொல்லுவோம். ஆவியானவரே இறங்கும் என்று சொல்லுவோம். அற்புதரை இறங்கும் என்று சொல்லுவோம். இயேசுவே இறங்கும் என்று சொல்லுவோம். இயேசுவே இறங்கும் என்று சொல்லுவோம். இயேசுவே இயேசுவே இறங்கும் என்று சொல்லுவோம். கிருபையாளர் இறங்கும் என்று சொல்லுவோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுயா, ஸ்தோத்திரம் இயேசுயா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுயா, ஸ்தோத்திரம் இயேசுயா. இயேசுவே, உம்மால் கொடும் ஆண்டவரே, உம்மால் ஒருவரால் மட்டுமே எல்லாம் கொடுவீங்கள். நாங்கள் கேட்ட எல்லா விண்ணப்பங்களும் நிறைவேற உங்களால் மட்டுமே முடியும். இயேசுவே, உன்னால் முடியும் ஆண்டவரே. இயேசுவே நன்றி அப்பா. இயேசுவே இறங்குவன். இயேசுவே இயேசுவே இறங்கும் என்று ஒப்புக்கொடுங்கள். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுயா, ஸ்தோத்திரம் இயேசுயா. இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் அதிசயம் செய்வார் ஆண்டவரே. மனதுருகி கரம் நீட்டி அற்புதங்களை ஆசீர்வாதங்கள் வாரி வழங்குகிறவர் இயேசுவே. நான் கேட்டு என்ன விண்ணப்பத்தை தாரும் ஆண்டவரே, தாரும். இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம்
செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா. இயேசுவே, சித்தமுண்டு சுத்தமாக என்று சொன்னீர் ஆண்டவரே. நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே, நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே, உம்மால் கூடும் என்று நம்புகிறோம். உம் சித்தத்தின்படி எங்களுக்கு ஆக கடவுது. நன்றி இயேசுவே. இந்த நேரத்தில் எண்ணற்ற அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறேன், அதற்காக நன்றி இயேசுவே. தேங்க்யூ ஃபார் லவ்விங் பிரசன்ஸ் லார்ட் ஜீசஸ். தேங்க்யூ வெரி மச். சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினே, சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினே, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா. ஆண்டவரே, இயேசுடைய திருக்காயங்களுக்குள்ளாக நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். அன்றைய இயேசுடைய திருக்காயங்களுக்குள்ளாக நம்முடைய விண்ணப்பத்தை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். அவருடைய திருக்காயங்களது வழிந்தோடுகின்ற ரத்தம் நம்மை முழுமையாக அர்ச்சிப்பதாக, நம்மை முழுமையாக மாற்றுவதாக என்ற உணர்வோடு இயேசு உற்று நோக்கி ஜெபிப்போம். இயேசுவின் திருக்காயமே என்னை குணமாக்கும், இயேசுவின் திரு ரத்தமே என்னை புனிதமாக்கும், இயேசுவின் திருக்காயமே என்னை குணமாக்கும், இயேசுவின் திரு ரத்தமே என்னை புனிதமாக்கும், இயேசுவின் திருக்காயமே என்னை குணமாக்கும், இயேசுவின் திரு ரத்தமே என்னை புனிதமாக்கும், இயேசுவின் திருக்காயமே என்னை குணமாக்கும், இயேசுவின் திரு ரத்தமே என்னை புனிதமாக்கும், இயேசுவின் திருக்காயமே என்னை குணமாக்கும், இயேசுவின் திரு ரத்தமே என்னை புனிதமாக்கும், இயேசுவின் திருக்காயமே என்னை குணமாக்கும், இயேசுவின் திரு ரத்தமே என்னை புனிதமாக்கும், இயேசுவின் திருக்காயமே என்னை குணமாக்கும்,
இயேசுவின் திரு ரத்தமே என்னை புனிதமாக்கும். இயேசுவின் திரு காயமே என்னை குணமாக்கும். இயேசுவின் திரு ரத்தமே என்னை புனிதமாக்கும். இயேசுவின் திரு காயமே என்னை குணமாக்கும். இயேசுவின் திரு ரத்தமே என்னை புனிதமாக்கும். இயேசுவின் திரு காயமே என்னை குணமாக்கும். இயேசுவின் திரு ரத்தமே என்னை புனிதமாக்கும். பரிசுத்த இறைவா, பரிசுத்த எல்லாம் வல்லவரே, பரிசுத்த நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த இறைவா, பரிசுத்த எல்லாம் வல்லவரே, பரிசுத்த நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த இறைவா, பரிசுத்த எல்லாம் வல்லவரே, பரிசுத்த நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். மன்னிட்டு ஆண்டவருடைய தெய்வீக ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். உம்முடைய திருப்பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திருரத்தமாகியவற்றின் மறையுண்மைகளை உணர்ந்து நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் அனுப்பிக்க அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
பரிசுத்தரே பரலோக ராஜாவே எப்போதும் இருப்பவரே இனிமேலும் வருபவரே எப்போதும் இருப்பவரே இனிமேலும் வருபவரே இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் ஆலயமே உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவரும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவரும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.